2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? உக்ரைன் ரஷ்யா இடையே 3 ஆண்டுகளாக போர் நடக்கிறது. இதை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நடவடிக்கை எடுத்தார். ரஷ்ய அதிபர் புட்டினுடன் தொலைபேசியில் பேசினார். பின்னர் அமெரிக்கா ரஷ்யா குழுவினர் சவுதியில் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதன் தொடர்ச்சியாக ட்ரம்பும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் வெள்ளை மாளிகையில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். யாரும் எதிர்பாராத விதமாக மிகப்பெரிய மோதல் வெடித்தது. ட்ரம்ப், துணை அதிபர் வான்ஸ், ஜெலன்ஸ்கி இடையே காரசார வார்த்தை போர் நடந்தது. அமெரிக்காவின் நிறைய முடிவுகளையும் வான்ஸ் முன்வைத்த வாதத்தையும் ஜெலன்ஸ்கி பகிரங்கமாக எதிர்த்தார். இது ட்ரம்புக்கு கடும் ஆத்திரத்தை உண்டு பண்ணியது. இதனால் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. பாதியிலேயே ஜெலன்ஸ்கி உள்பட உக்ரைன் குழுவினர் வெள்ளை மாளிகையிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டனர். வெள்ளை மாளிகை விருந்தில் ஜெலன்ஸ்கி பங்கேற்கவில்லை. கூட்டு செய்தியாளர் சந்திப்பும் ரத்து செய்யப்பட்டது. இப்படி ஒரு சம்பவத்தை வெள்ளை மாளிகை பார்த்ததே இல்லை என்கின்றனர். இந்த சம்பவத்துக்கு பிறகு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை சாடி ட்ரம்ப் பரபரப்பு அறிக்கை வெளியிட்டார். அதில் அவர் கூறியது, வெள்ளை மாளிகையில் மிகவும் அர்த்தமுள்ள சந்திப்புக்கு ஏற்பாடு செய்தோம். நெருப்பு மேல் நடக்கும் இப்படி ஒரு அழுத்தம் நிறைந்த சூழலில் ஆழமான உரையாடல் என்று எதையும் புரிந்து கொள்ள முடியாது என்பதை கற்றுக்கொண்டோம். உணர்ச்சி மிகுதியின் போது வெளியே வரும் விஷயங்கள் ஆச்சரியம் அளிக்கின்றன. போர் நிறுத்த பேச்சில் அமெரிக்கா ஈடுபட்டால் தங்களுக்கு நன்மை பயக்கும் அம்சங்கள் கிடைக்கும் என்று ஜெலன்ஸ்கி நினைக்கிறார். ஆனால் நான் அமைதிதான் கொண்டு வர விரும்புகிறேன். யாருக்கும் நன்மை தர முடியாது. அமெரிக்கா பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டால் ஜெலன்ஸ்கி அமைதிக்கு வரமாட்டார் என்று என்னால் தீர்மானிக்க முடிகிறது. வெள்ளை மாளிகையை அவர் அவமதித்து விட்டார். எப்போது அமைதி வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ அப்போது அவர் திரும்பி வரலாம் என்று ட்ரம்ப் கூறியுள்ளார்.